அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 44-45 வசனத்தை நாம் வாசித்து சிந்திக்கலாம். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊரானாகிய பெத்சாய்தா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான் என்பதை நாம் தொடர்ச்சியாக இந்த யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்திலிருந்து இயேசுவை யோவான் ஸ்நானகன் எப்படி அடையாளப்படுத்துகிறார், அடுத்து அந்திரேயா எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்பதை பார்த்து வருகிறோம். யோவான் ஸ்நானகனும் அந்திரேயாவும் இயேசுவை மேசியா, பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிற தேவன் என்பதை அடையாளப்படுத்துகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக நம்ம 43 51 வசனத்தை வாசிக்கும் போது பிலிப்பு இயேசு அழைக்கிறார். பிலிப்புகிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு பின் சென்று வா என்று சொல்றார். அதை கேட்டு அவன் கீழ்ப்படிந்து இயேசுவுக்கு பின் செல்றான். அந்த பிலிப்பு நாத்தான்வேலை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்துகிறான் என்று பார்க்குறோம். அப்படி நாத்தான்வேலை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தும் போது அந்த பிலிப்பு நாத்தான்வேல்கிட்ட இயேசுவை குறித்து என்ன சொல்றான் என்று பார்த்தீங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். என்ன சொல்றாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் முன்னுரிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் இயேசு என்பதை சொல்லுகிறார். அப்போ வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் இயேசு முழுவதுமாக மையமாக இருக்கிறார். அப்போ வேதத்தை பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் மட்டும் இயேசு கிடையாது, பழைய ஏற்பாட்டிலும் இயேசு இருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலும் இயேசு இருக்கிறார். இயேசு வேதத்தினுடைய முழுமையிலும் இயேசு மட்டுமே மையமாக இருக்கிறார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் இயேசு தான் இதோடைய மையம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேதம் என்பது மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது. மனிதனுக்கு எதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, மனுஷன் எப்படி பாவத்தில் வீழ்ந்து போனான், தேவன் மனுஷனை எப்படி படைச்சார், மனிதன் எப்படி பாவத்தில் வீழ்ந்து போனான், இந்த பாவத்தில் வீழ்ந்து போன மனிதனை தேவன் எப்படி காப்பாற்றுகிறார் என்பதுதான் இந்த வேதத்தினுடைய முழு சாராம்சம். இப்போ மனுஷனுடைய பிரச்சனைக்கான ஒரு தீர்வு தான் வேதம். மனுஷனுடைய பிரச்சனை என்ன? பாவம். இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதற்கான தீர்வை சொல்வது வேதம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், வேதம் மனுஷனுடைய ரட்சிப்புக்கு இன்றியமையாத அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற எந்த பகுதியும் நீங்கள் திறந்தீங்கன்னா வேதத்தில் இருக்கிற எல்லா பகுதியிலிருந்தும் நீங்கள் இயேசுவை பார்க்கலாம். அதனால தான் இங்கே பிலிப்பு சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். நியாயப்பிரமாணம் என்ன செய்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் இயேசுவின் இடத்துல அழைத்து வருகிறது என்று பார்க்கிறோம். கலாத்தியர் 3 அதிகாரம் 24 வசனத்தில் பார்க்கும்போது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது அப்படின்னா, தேவன் எவ்வளோ பரிசுத்தராக இருக்கிறார், நான் எவ்வளோ பாவியாக இருக்கிறேன், இந்த பாவியான மனுஷன் இந்த தேவனுடைய பரிசுத்தத்தை அடையணும் அப்படின்னா அவனுக்கு இயேசு தேவை அப்படின்னு சொல்லுது. அடுத்து பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டது எல்லாம் இந்த இயேசுவை முன்னிட்டு, ஆபிரகாமை அழைத்தது, ஈசாக்கை அழைத்தது, யாக்கோபை அழைத்தது, இது எல்லாம் இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்காக. இப்போ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவை முன்னிட்டு. அடுத்து பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட எல்லா பலிகளும் இப்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் பலியாக மரிக்க போகிறார் என்பதை அடையாளப்படுத்துகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியாக தான் சொல்கிறான், அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறான். எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் நீதியின் வம்சத்தை உடையவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். எசேக்கியேல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உண்மையான மெய்ப்பனாக இருக்கிறார் என்று சொல்கிறார். மல்கியா என்ன சொல்கிறார்னா, அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு புத்தகமும் என்ன செய்யுது அப்படின்னா இயேசுவை வெளிப்படுத்துகிறது. அதுதான் நம்ம 1 பேதுரு 1 அதிகாரம் 11 வசனத்தில் பார்க்கும்போது, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவருக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்பதையும் ஆராய்ந்தார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் கிறிஸ்துவை முன்னிட்டு கிறிஸ்துவை முன்குறித்து பேசினார்கள் என்பதை பேதுரு சொல்றார். இந்த இடத்துல 45 வசனத்துல தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் முழுவதுக்கும் கிறிஸ்து மையமாக இருக்கிறார். வேதத்தில் முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் இயேசு என்று சொல்றார். இதை யார் சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இயேசுவே சொல்றார். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 44 வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களை நோக்கி, மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிற எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. இயேசுவே சொல்றார், பழைய ஏற்பாட்டில் என்ன குறித்து தான் பேசியிருக்கு என்று சொல்றார். அதனால தான் யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் 39 வசனத்தில் இயேசு சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்,
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்களும் அவைகளே. இப்போ இயேசு இந்த இடத்துல இந்த உலகத்தில் வாழும்போது சொன்ன வேத வாக்கியம் இது. அப்போ இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது புதிய ஏற்பாடுலாம் எழுதப்படல, பழைய ஏற்பாடு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பாரு, அவை என்னை குறித்து சாட்சி கொடுக்குது என்று சொல்கிறார். வேதம் முழுவதற்கும் இயேசு மட்டுமே மையமாக இருக்கிறார். நான் இன்னைக்கு பழைய ஏற்பாடை வாசிக்கும் போது இயேசுவை நான் பார்க்கல அப்படின்னா தவறு வேதத்தில் இல்லை, என் மேலே. நான் பாவம் மனுஷன், பாவத்தோடு இருக்கிறதுனால என்னையால் முழுமையாக வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது, என்னுடைய பலவீனம். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே வேதத்தில் இருக்கிற எல்லா பக்கத்திலிருந்தும் எல்லா வசனத்திலிருந்தும் உம்மை பார்க்க உதவி செய்யுங்க. ஏன்னா வேதத்தில் இயேசுவே நேரடியாக சொல்லியிருக்கிறார், நான் வேதத்தில் இருக்கிறேன், வேதத்தினுடைய எல்லா பகுதியிலும் நான் இருக்கிறேன் என்பதை சொல்லியிருக்கிறார். அந்த இயேசுவை பார்க்கும்போது உங்களுக்கு நித்திய ஜீவன். இங்கே பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டில் முன்னுரைக்கப்பட்ட இயேசுவை பார்த்துருக்குறோம், வா அப்படின்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வேதத்தில் வெளிப்பட்ட இயேசுவை குறித்து சொல்கிறேன். அவரை விசுவாசிங்க, அப்போ நித்திய ஜீவன். அவரை விசுவாசிங்க, பாவத்திலிருந்து விடுதலை. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.